அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா மெயினான பெயர்ச்சி. நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நான் ஆல்ரெடி சுக்கிர பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பயிற்சியை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள்ல அதிக பேர் கொடுத்துருக்கீங்க. அம்மன் அருள் டிவில குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும். இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை எப்படி பேஸ் பண்ணணும், நவகிரக கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏத்தாம நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோல தெளிவா கொடுக்குறோம். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்ம வினை கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்பார் இந்த கலியுகத்துல. இப்ப வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி 12 ராசிக்கும் எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கிரக பயிற்சி எப்ப நடக்குது, அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக 26ஆம் தேதி விஷாக நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கிர பகவான். அதாவது 1 மாத காலங்கள் அவர் இருப்பார். ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் ஒரே பாவத்துல தான் நிற்பார். ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்பார், மேக்சிமம் 26, 27 இதுக்குள்ளதான் அவர் பயணிப்பார். அப்ப இந்த வரக்கூடிய இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுப்பாரு? ஏன்னா இயற்கையிலே டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு திடீர் பணம், திடீர் வருமானம், திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியை தான் பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிர தசை, சுக்கிர புத்தி வரதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க. கரெக்டா துல்லியமா பலன் இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலா ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் கால புருஷனுடைய 7வது ராசி தான் துலாம் ராசி. அப்ப துலா லக்னம், துலா ராசிக்காரங்க இதுலயும் பாருங்க நீதி நேர்மையாக இருப்பாங்க. இதுதான் இதுல ஃபர்ஸ்ட் விஷயம். ஏங்க நீதி நேர்மையாக இருப்பாங்க, எதுக்குமே அளவுக்கு அதிகமா ஆசைப்பட மாட்டாங்க துலா ராசிக்காரங்க. ஏன்னா அதோடைய உருவம் பாருங்க, தராசு உருவம் கொடுத்துருக்காங்களா, அது எப்படி இருக்கும், நேரா நிற்கும் பார்த்தீங்களா. அது மாதிரிதான் அவருடைய குணங்கள். துலா ராசியில பிறந்தவங்க, துலா லக்னத்துல பிறந்தவங்க அதிகமாக நேர்மையான குணம் உள்ள நபர்கள். அடுத்து தொழில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. துலா ராசி, துலா லக்னக்காரக தொழில பிரம்மாண்டமாக பெருசா சாதிக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரர்கள் தான். துலா ராசி, துலா லக்னக்காரர்கள். அது மட்டும் இல்லாம ஃபேமிலியை பத்தி, தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் இவங்கள்ட்ட. தன்னுடைய மனைவி, கணவராக இருக்கட்டும், நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்களுக்கு இயற்கையாவே ஒரு நாகரிக குணம் இருக்கும். எங்க போனாலும் ரொம்ப டீசெண்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனா என்ன, கலை தானே. அப்ப இவர் எப்படி இருப்பார், இதுலயுமே ஒருத்தர்கிட்ட நல்ல ஒரு மதிப்பா, நம்ம இந்த பொதுமக்கள்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கும். பொதுஜன சேவையில இவங்க அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க. அதாவது இந்த ஊர்ல ஏதாச்சும் ஒரு பொது விஷயம், மாதிரி பொதுவான விஷயத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னக்காரக, இந்த ராசிக்காரக இருப்பாங்க.
தொழில ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறது எல்லாமே பாருங்க இந்த துலா லக்னமா இருப்பாங்க, இல்ல துலா ராசியா இருப்பாங்க. கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபருங்க. இவங்களுக்கு இந்த இசை மேல நிறைய ஆர்வம் இருக்கும். நிறைய பேர் இந்த சினி ஃபீல்டு, கலை ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க, கண்டிப்பா இந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க. இவங்களை மதிச்சாதான் மற்றவங்களுக்கு இவங்க மதிப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் இந்த லக்னம், இந்த ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட துலா லக்னம், துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இதை பார்த்தா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்காங்க இந்த துலா இந்த சுக்கிர பயிற்சியில பாத்தீங்கன்னா, உங்க ராசியை விட்டு 2ஆம் பாவத்துக்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு விருச்சக ராசியில. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 3ஆம் பாவத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க தனுசு ராசியில. 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசியில. 6ஆம் இடத்துல ராகு பகவான் உங்க அமைப்பு பிரகாரம், அதாவது மீன ராசியில. 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். 12ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு கோள்கள். பொதுவா பாருங்க, இந்த பொறுத்த வரையும் இந்த துளாராசியில பிறந்த அனைவருக்கும் பாருங்க இனிமே டைமிங் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் பாகவத்துல சுக்கிர பகவான் உடைய ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான் 2ஆம் பாவத்துல விருச்சக ராசியில நிக்கிறார். பொதுவா அந்த லக்னம் அந்த ராசிக்காரங்க 2ஆம் வருமானம் யார பார்க்கணும்? செவ்வாய் பகவானை பார்க்கணுங்க. இதுக்கு யார் வருமானத்தை கொடுக்கக்கூடிய? செவ்வாய் பகவான். அவரே 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு பாருங்க. வெற்றியில போய் நிக்கிறாரு. அப்ப இவங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்க போகுது. எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபுல்லா உங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசைகள் புத்திகள் நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது, உங்களுடைய திசா புத்தி கிரகம் உங்க அமைப்புல எப்படி இருக்கிறாரு. இப்ப நம்ம சுக்கிர பகவானை பத்தி நம்ம பேசுறோம்னா, சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல என்ன பலமா இருக்காருன்னு பாக்கணும். அதை பொறுத்தான் இங்க பலன்கள் மாறுபடும். ஒண்ணு கிடையாது. நம்ம உடம்புல என்ன 9 நவகிரக கோள்கள் இயங்குது. அதுல எந்த கோள்கள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. இறைவன் அதான் கர்ம வினை சொல்லுவாங்க. இந்த கலியுகத்துல பிறந்தா எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினையை கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்பார். அது உங்களுடைய விதி ஜாதத்தை பொறுத்து, நடக்கக்கூடிய திசா புத்தியை பொறுத்து அந்த டைமிங் வருவதான் பாதிப்பை கொடுக்கும். எல்லா டைமும் ஒரு மனிதனுக்கு பாதிப்பை கொடுக்காது. சரிங்களா? எல்லா டைமுமே ஒரு மனிதனுக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அது உங்களுடைய திசா புத்தியை அந்த நேரம் வரும்போது அந்த பாதிப்பை அவர் சந்திப்பார். அவ்வளவுதான். நான் ஏன் எல்லா வீடியும் பொது பலனை சொல்றேன்னா, சில பேர் இதை வாழ்நாள் பலனா கொண்டு போறாங்க. இப்ப இந்த கோச்சாரகரங்கிறது உடல் தான். உயிர் எங்க இருக்கு? உங்களுடைய விதிச்சாதங்க உயிர். அப்ப அதை பார்த்தாதான் கன்ஃபார்மா ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு நீங்க வரணும். அதனாலதான் இது ஒரு பொது பலனா கொண்டு போங்க. சில பேர் இந்த பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் துலா லக்னம் துலா ராசிக்காரங்க எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வாழ்த்துக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்ததே இந்த துலா ராசிக்காரங்க அதிகமா கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம குடும்ப ஜாதகம் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, நம்மளுடைய சேனல்ல பாருங்க எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி, தமிழ் மாதம், ஆங்கில மாதம் எல்லாமே தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் நிறைய பண்றீங்க. இப்ப இந்த துளாராசிக்கு இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்? எதிர்காலங்கள் நல்லபடியா கொண்டு போகுமா? துளாராசி எடுத்தாவே என்ன, இவங்க ராசியில கேது இருந்தாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி தான் எல்லா பயிற்சியும் கொடுத்துருந்தோம். கேது இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? நிறைய குழப்பத்தை கொடுத்துருப்பாரு. 1 வருஷம் 1.5 வருஷமாக ஒரு மனக்குழப்பத்துக்கு நிறைய ஆளாயிருப்பாங்க. வேலை உத்தியோகத்துல ப்ரெஷரை பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். இது இல்லாம இருக்க முடியாது. இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்க நான் பொதுவா சொல்றேன், யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு பகவான் பலம் இழந்திருந்தால், உங்க விதி ஜாதகத்துல உங்க விதியில வேலை உத்தியோகத்துக்குள்ள கிரகம் சரியா இல்லைன்னா
வேலை உத்தியோகத்துல ஏதாச்சும் எதிர்பாராத ஒரு பிரச்சனை, தடைகள், தாமத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. இது 100% கண்டிப்பா நடந்திருக்கும். நான் சொல்றது வேலை உத்தியோகமாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் எழுத்துக்கணித சம்பந்தமாக, தாய்மாமன் உறவு, டாக்குமெண்ட் எழுத்துக்கணித சம்பந்தமாக ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க எல்லாமே ஒரு மந்தமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இவங்க ஏதாச்சும் ஒரு படிப்பு கல்வி முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த முயற்சி கெட்டிருக்கும். சகோதர சகோதரி சரியா இருந்திருக்காது, தாய் மாமா உறவுல சரியா இருந்திருக்காது, எல்லாமே ஏதாச்சும் ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா பாருங்க, என்னை பொறுத்தவரையும் கடன், பகை, எதிரி இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் அங்கே ஆக்டிவேஷன் ஆயிருக்கும். உங்களுக்கு ஒரு சில தடைகளை ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபுத்தி சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் அங்கே நடந்திருக்கும். இனிமே என்னை பொறுத்தவரையும் பார்த்தா எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு அங்கே நல்ல பலன் ஏன் நடக்குங்கிற வார்த்தை நான் சொல்றேன்னா, எல்லா கிரகமும் பலமாகுதுங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அப்ப இங்க யோகம் வருமா வராதா? கண்டிப்பா யோகம் வரும். நீங்க இழந்ததை இப்ப எடுக்கக்கூடிய நேரம் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உங்களுக்கு சுக்கிரன் இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் முன்னாடி நீசமா இருந்தார் பாருங்க. நிறைய பேர் மருத்துவ செலவு, துலா லக்னம் துளாராசிகள் நிறைய பேர் மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும். துளாராசி அன்பர்கள் எல்லாருமே இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்க. உங்களுடைய விதியில நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் காட்டுது. உங்களுக்கு நிறைய நல்ல பலன் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு எடுத்தவன சுக்கிரபகவான் 2ஆம் பாவத்துல நிக்கிறாருன்னா, அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விஷாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம். எப்ப அனுச நட்சத்திரத்துல போறாரோ, பஞ்சமாதிபதி சாரத்துல என்னைக்கு இறக்குறாரோ, எடுத்த உடனே என்னை பொறுத்தவரையும் பாருங்க, யாருக்கெல்லாம் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும் இந்த பிளான் இருந்தால் கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி முடிஞ்ச உடனே வாங்கிருங்க. கரெக்டா தை மாசம் வரும் அந்த டைமிங். அப்ப இது சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள், உங்களுக்கு இடத்துல பிரச்சனை, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நம்ம வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, எல்லாமே ஒரு சரியாக இல்லை, ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுகத்தை நான் வாழ்றேங்க சொல்ற அனைவருக்கும் பாருங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நடக்கும் பாருங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துட்டா நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். குடும்பத்துல தானே வர்றாரு கூடிய ராசி அதிபதி. அப்ப இந்த சுக்கிர பயிற்சி என்னை பொறுத்தவரையும் குடும்பத்துல ஒரு நிம்மதியை கொடுக்குது. இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த துலா ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பயிற்சி ஃபர்ஸ்ட் விஷயம் இதான் நடக்கும். அடுத்து தொழில் ரீதியாக யாரெல்லாம் தொழில் ரீதியாக போகணும், தொழில நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கணும்னா இந்த புத்தியை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். தொழிலை பயன்படுத்திக்கணும். ஏன்னா லாபஸ்தான அதிபதி உங்களுக்கு பாருங்க 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானம் 2ஆம் வீட்டு அதிபரோட சேர்ந்து இருக்காரு பாருங்க. 11ஆம் வீட்டு யாரு? சூரிய பகவான். அவர் யாரோட சேர்ந்திருக்காரு? 2ஆம் வீட்டு வருமானத்து அதிபரோட சேர்ந்து லாபத்துல நிற்கும் போது இப்ப தொழில இந்த வரக்கூடிய இந்த நேரத்துல பாருங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன இன்கம் லாபத்தை கொடுத்துரும். உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை பார்க்கணும். இது கோச்சாரகரம் நல்லா இருக்கு, உங்க விதிஜாதம் தசாபத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்ப தொழில பண்றவங்க அனைவருக்குமே சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் இல்லை. என்னை பொறுத்தவரையும் உத்தியோகத்துக்கு பெருசா பாதிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் சொல்ல வரல. ஏன்னா இங்க குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. நல்லா பாருங்க, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அப்போ உங்களுக்கு தொழில், உத்தியோகம் இது எல்லாமே நல்லபடியா போகும். மெயினா கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தங்கள் சரியாகும். மன வருத்தங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை சரியாகி நிம்மதியா இனிமே வாழ்வீங்க. மனைவி சம்பந்தமா, கணவர் சம்பந்தமாக. திருமணம் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இந்த ஒரு வருஷம் எனக்கு வரனே அமையலைன்னு சொல்லி ஃபீல் பண்ற அனைவருக்குமே சொல்றேன், கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி முடிஞ்ச உடனே வரன் அமைஞ்சிடும். சுக்கிரபன் கரெக்டா 3ஆம் இடத்துக்கு போவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமண வரன் வரப்போகுது. நிறைய பேருக்கு கண்டிப்பா முடிஞ்சிடும். ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமண வரன் நிறைய பேருக்கு அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். 2வது திருமணம் சூப்பரா இருக்கும். காதல் திருமணம் சக்சஸ். அப்ப வரனை பார்க்கணும், தைரியமா பார்க்கலாம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் சொல்றேன், கல்விலாம் சூப்பரா இருக்கும். கல்வியை பத்தி நீங்க பயப்பட வேணாம். எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் படிப்பு கல்வியில வரும், சாதிப்பீங்க கல்வி சம்பந்தமாக. எதனால? புதன் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. 11ஆம் வீட்டை விட இந்த புதன் தொடர்பா வந்துட்டாவே படிப்பு, மேல் படிப்பு எல்லாமே எல்லா குழந்தைகளுக்குமே சூப்பரா இருக்கும். கல்வி ஞான அறிவு பயங்கரமா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு.
வெளிநாடு சம்மந்தமாக போய் படிக்கிறவங்களும் சரி, இங்கே படிக்கிறவங்க சரி, எல்லாமே படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அரசாங்க வேலை எக்ஸாமை விடாதீங்க, விடாமல் எழுதுங்க, உங்கள் பக்கம் ரிசல்ட் கிடைச்சிரும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து பாருங்க, 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பவன் சேர்ந்துட்டாரு. உங்களுக்கு 3ஆம் இடங்கிறது நம்ம எழுத்து தான், எழுத்து தகவல் தொடர்புலாம். அந்த இடத்துல தான் சூரியன் புதன் செவ்வாய் 3 கிரகம் சேர்ந்துருக்கு. இப்போ கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி உள்ளே போனோம்னா ஜெயிக்கலாம். இப்போ மாணவ மாணவிகள் மனசை தளர விடாமல் எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் உண்டு. அப்போ படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எங்கே போய் லோன் கட்டாலும் சரி, கடன் உதவி கட்டாலும் சரி, கடன் உதவி உடனே கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கட்டிடத்துறையில் வேலை பார்க்குறவங்க, இரும்பு சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் ஒரு வரலாறு காணாத ஒரு வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு. மெயினாக அந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க, ரெடிமேட் துறையில் உள்ளவங்க, உணவு ஃபீல்டில் உள்ளவங்க, இது எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குற பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுவார். தந்தை வெளி சொத்து, தாய் வெளி சொத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே சரியாகும். பெண்கள் சாதிக்கலாம், பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், அரசியல்வாதிக்கெல்லாம் நல்ல அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும். லாட்ரி யோகம், நம்மள்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்குற கேள்வி என்ன கேட்குறாங்க, லாட்ரி யோகம் எதுவும் உண்டா? எங்களுக்கு கண்டிப்பாக 100% டெஃபரெண்ட்டாக உண்டு. 2ஆம் இடத்துல அவர் 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பாருங்க சுக்கிர பகவான். அப்போ இந்த லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுவோம், தைரியம் முயற்சி பண்ணுவோம், உங்களுக்கு மிகப்பெரிய பெருங்கொண்ட தொகை கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்குமே அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு. இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம். இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க. தைரிய குணம் இருக்கும் பாருங்க, இவங்களுடைய குணம் எப்போதுமே தைரியமானவங்க, எதுலையுமே தைரியத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கை தைரியத்தை விட மாட்டாங்க. இவங்களுடைய ஒரு விஷயத்த பண்றாருன்னா ஒரு விஷயத்த பண்ணிடுவார், பின்னாடி யோசிப்பார் நம்ம ஏன் இந்த விஷயத்த பண்ணணும், இப்படி போயிருக்கலாமாங்கிற பதஷ்ட குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க. ஆனா இவர்கிட்ட கோவம் தான் கண்ட்ரோல் பண்ணும், அந்த அளவுக்கு பயங்கரமா கோவத்தை காட்டுவார். நெருப்பு மாதிரி குணம் சொல்லுவாங்கல்ல, அந்த குணம் அப்படியே இருக்கும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாருங்க, இப்ப 2ஆம் இடத்துல வருமானத்துல உட்காந்துருக்காரு, இப்ப 3ஆம் இடத்துக்கு போறாருங்க. 11ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்திருக்காரு உங்களுடைய நட்சத்திர அதிபதி. எப்ப ஏதோ ஒரு வேலை உத்தியோகத்துல ஏதோ ப்ரொமோஷனோ நல்ல விஷயமோ உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சுக்கிர பயிற்சியில பாருங்க, பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு காட்டுறாரு. திருமண தம்பதிகள்கிட்ட உள்ள பிரச்சனையை சரி பண்ண போறாரு. வெளிநாடு வெளியூர் போகாதுங்க, நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா வேலை உத்தியோகம் போயிடுவீங்க. காக்கி யூனிஃபார்ம் போட்ட வேலை பார்க்குற அனைவருக்குமே, போலீஸ் துறை, கட்டிடத்துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசாங்க வேலை முயற்சி கண்டிப்பாக இருக்கும், தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் இந்த காலகட்டத்தில். அப்ப உடல் உபாதனம் இருக்காது, மருத்துவ செலவுகள் உடல் ரீதியா ஒரு பிரச்சனை குறையும் உங்களுக்கு. அதாவது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலையுமே ஆடம்பரமா சிந்தனை இருக்குங்க தானே. இவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக பெருசா யோசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் பயங்கரமா இருக்கு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. இனிமே 6ஆம் இடத்துல ராகு இருந்தா எதிரியை ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அரசியல் தொடர்பு, அரசாங்க தொடர்பு, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை, திரவிய பொருட்கள் சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடு வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இந்த சுவாதனத்துல பிறந்த இருப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்கள தான் இருப்பாங்க. இதுலையுமே பிரம்மாண்டமா யோசிப்பாரு, அவருடைய சிந்தனையெல்லாம் எடுத்தோன்னே நம்ம கோடீஸ்வரன் ஆகணும், எப்படி ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். சுவாதியில பிறந்துட்டாவே ஆடம்பர சிந்தனை, தன்னை அழகுபடுத்தல இவங்க மாதிரி யாரும் இருக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போனா நீட்டா போவார், நாகரிகமா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி சூப்பரா போவார், பர்சனாலிட்டியா போகக்கூடிய கேரக்டராக இருப்பார். இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. கடன் பிரச்சனை குறையும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் லாபம் நல்லா இருக்கும், உடல் உபாதனமே இருக்காது, எப்படிப்பட்ட எதிரியாக ஜெயிச்சிருவீங்க, வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் வரும், எதிர்பார ஒரு மாற்றங்கள் வரும், தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும், படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், விளையாட்டுத்துறை சம்பந்தமா போறவங்க, கெமிக்கல் துறையில வேலை பார்க்குறவங்க, எல்லாமே பாருங்க எலக்ட்ரானிக் ஃபீல்ட வேலை பார்க்குறவங்க, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப எல்லாமே இந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு நல்ல நேரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அனுஷத்துல பிறந்தவங்க, சுவாதிக்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. விசாகத்துல பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்களுடைய குணங்கள்
அமைதியான குணம், சாந்தமான குணம், விட்டு கொடுத்து போற குணம் இவங்கள்ட்ட நிறைய பார்ப்பீங்க. விசாக நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே இவங்க ஒரு 10 பேர் இப்போ மதிக்கிறப்ப ஒரு நாகரிகமா வாழக்கூடிய கேரக்டர், ஒரு டீசெண்டா இருப்பார். இவருடைய எண்ணங்கள் எல்லாமே இவங்களுக்கு எல்லாமே கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, குடும்பத்துல ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வம்பு ஏதாச்சும் ஒரு வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க ஒரு சில பேர். அந்த வழக்குகள்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். கூட்டு தொழில் நல்லா இருக்கும், தொழில லாபம் இருக்கும், படிக்கக்கூடிய மாணவ மொழி படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகைக்கரை சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்க, பண சம்பந்தமா வெட்டி தொழில போறவங்க பாருங்க நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். குழந்தை மூலமா நிறைய ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லைனா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்கள். வரக்கூடிய இந்த சுக்கிரபகவானுடைய கிரக பயிற்சி அதாவது துலா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக அமையுது.